ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த மாதிரி வந்து 2 மாங்காய் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த 2 மாங்காய் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஈரப்பதம் இருக்குங்க. அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்திருக்கேங்க. நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி வந்து இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட. நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணுங்கள். இப்போ 2ஆக கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து நமக்கு வந்து கொட்டை இருக்கும். கொட்டைக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி கொட்டையோட லேயர், கொட்டைக்கு வெளியில் ஒரு லேயர் மாதிரி இருக்குங்க. இதை வந்து எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து இதை வச்சு ஊறுகாய் போட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அந்த லேயர் வந்து அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மாங்காய் வந்து நல்லா பொடுசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சிறுசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு சைஸ் பெருசாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா பெருசாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொடி வந்து ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க. கடாயில் வந்து தண்ணி இருந்ததுன்னா தண்ணி நல்லா இதுவாக இருக்குங்க. காஞ்ச பிறகு வெறும் கடாயில் 1 ஸ்பூன் வந்து கடுகு போடுறேங்க. 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து போட்டுக்கிறேங்க. போட்டு அதை வந்து என்னென்னா, கடாய் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெறும் கடாயிலே நல்லா காய வச்சுட்டு அதில் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம் போடுறேங்க. இப்போ 2ஐயும் வந்து வறுக்கலாம். வெந்தயம் வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே டக்குன்னு எடுத்துருங்க. ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா அது வந்து கசப்பாக இருக்கும். நீங்கள் எந்த ஊறுகாய் ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி கடுகு வெந்தயமும் வந்து வறுத்து போட்டு இது பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஈவன் எலுமிச்சை ஊறுகாய் பண்ணாலும் பரவாயில்ல, நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணாலும் பரவாயில்ல. எதாக இருந்தாலுமே இந்த ஊறுகாய்க்கு வந்து பொடி போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸோ வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சிங்க. வெந்தயமும் கடுகும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கசப்புங்க பொடி. இப்போ வந்து ஊறுகாய்க்கு வந்து நம்ம தாளிச்சிடலாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. ஊறுகாய் வந்து நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வீட்டில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து தாளிச்சிக்கோங்க. இதில் வந்து ஊறுகாயை பொறுத்தவரையும் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஊறுகாய் இருக்கணும்னா இப்போ எண்ணெய் நிறையா வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ நான் இதில் வந்து 2 மாங்காய்க்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு வந்து பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோனையும் 2 கருவேப்பிலை எனக்கு வச்சுருக்கேங்க, அதை போட்டுடலாம். அந்த கருவேப்பிலை நல்லா கழுவி அதை வந்து தொடச்சிக்கோங்க. ஊறுகாய் செய்யும் போது எதுவுமே வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதை வந்து நமக்கு சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுடலாங்க. இப்போ காஞ்ச மிளகாய் பொரிஞ்சு வந்துருச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பெருங்காயத்தூள் வந்து நான் பவுடராக வந்து யூஸ் பண்ணுறேங்க. சப்போஸ் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா, கட்டி பெருங்காயம் வந்து நான் ஆல்ரெடி பவுடர் ரெடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து நல்லா வறுத்து எடுத்து அதையும் வந்து என்னென்னா பவுடர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் 2 வறுத்து எடுத்துருக்கோம்ல, அதோட சேர்த்தே வந்து பவுடர் பண்ணிடுங்க. ஆனால் வறுக்கும் போது தனியாக வறுத்துடுங்க. ஸோ இதை நல்லா எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன செஞ்சாச்சு, இப்போ நம்ம எல்லாத்தையுமே தாளித்து வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நேற்றே வந்து நம்ம என்னென்னா உப்பு போட்டு வந்து ஊறுகாய் வந்து ஊற வச்சுருந்தோங்க மாங்காயில். இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாங்காய் பார்த்திங்கன்னா நேற்றே நைட்டு வந்து நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருந்தாங்க. அது சூப்பராக வந்து தண்ணி அதில் மாங்காயிலேருந்து வந்து தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். மாங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து நல்லா வெளியே வந்துருச்சிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாங்க. மிளகாத்தூள் வந்து என்னென்னா 2 ஸ்பூன் இல்லைருந்து 3 ஸ்பூன், நல்லா கொஞ்சம் காரம் வேணும்னா கூட 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நான் 3 ஸ்பூன் இது தனி மிளகாத்தூளுங்க. இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் காரமாக இருக்காங்க தாங்க நல்லாயிருக்கும். அதனால் வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் ஊற்றிடலாங்க. மிளகாத்தூள் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம வந்து தாளித்து வச்சதை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கடுகும் வெந்தயமும், அதை வந்து நான் வந்து என்னென்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதை வந்து லைட்டாக குறப்பாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாங்க. ஸோ அந்த பவுடரையும் நம்ம வந்து ஊறுகாயில் போட்டுடலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த பவுடரே வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து பரப்பி விட்டுக்கோங்க.
ஸோ எல்லா பக்கமும் கலக்கி விட்டோன்னே நமக்கு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பர் ரிச்சாக இருக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சூடாக வந்து இது பண்ணக்கூடாதுங்க. இதை வந்து ஒரு நாள் அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து என்ன ஆகுனா, நம்ம இப்போ தாளிச்சு ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா மிதந்து வருங்க. நான் நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, ஊறுகாய் பொறுத்தவரையும் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க. ஏர் வந்து உள்ளே போகக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, ஸ்பூன் ஏதாவது கரண்டி ஏதாவது போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். இன்னொன்று, இப்போ மாங்காய் ஊறுகாய் பிடிக்காதவங்களே மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ஊறுகாய்னாலே மாங்காய் ஊறுகாய் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது ஒன்று. இன்னொன்று, மாங்காய் ஊறுகாய் வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷாக இருக்கும். இப்போ தயிர் சாதத்துக்கும் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று, இந்த மாங்காய் சீசனில் தான் வந்து நமக்கு மாங்காய் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ இந்த சீசன்லேயே நீங்கள் வந்து மாங்காய் நிறையா வாங்கி ஊறுகாய் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறமா வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நேற்று நைட்டு வந்து ஊறுகாய் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மறுநாள் பார்த்தோம்னா நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 hours 3 hours வந்து வெயிலில் நல்லா வச்சுட்டு அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் வந்து என்ன செஞ்சீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.